கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா சத்துருக்களின் பெயரில் கலிகூற பண்ணுவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, சத்துருக்கள் நினைக்கிறாங்க நீங்கள் அழிஞ்சிடுவீங்க, உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடும், அவ்வளவுதான், இவங்க இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு யார் யாரெல்லாம் சத்துருக்களாக உங்களுக்கு எதிராக வந்து நினைக்கிறார்களோ அவர்கள் பேரிலே நீங்கள் மகிழ பண்ணுவீர்கள், அவர்கள் பேரிலே நீங்கள் மகிழ்வீர்கள். கத்த பெரிய காரியத்தை செய்வேன் என்று கத்த வாக்கு கொடுக்கிறார். வேதம் சொல்லுது, 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, யோசபாத்துக்கு விரோதமாக எழும்பின அம்மோன் புத்திரர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார், இந்த 3 ராஜாக்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணி அவர்களை அழித்து போட்டார். அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள், சத்துருக்களின் பேரில் கலிகுற பண்ணினா உங்களுக்கும் அப்படி செய்வா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளை சுற்றிலும் சத்துருக்கள். நல்ல கவனிங்க, இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் உலகம் நம்மளுக்கு சத்துருவாக இருக்கிறது, மனிதர்கள் நமக்கு சத்துருவாக இருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் இந்த உலகத்திற்கு உரியவர்கள் அல்ல, நீங்களும் நானும் தேவனுக்குரியவர்கள், பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆகையால் உலகம் உங்களை சத்துருவாய் பகைக்கிறது. உலகம் உங்களை நேசித்தால் நீங்கள் தேவனுடையவர்கள் அல்ல. உலகம் உங்களை பகைக்கிறதுனால் நீங்கள் தேவனுடையவர்கள். இந்த சத்துருக்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கார்கள். சத்துருக்கள் நினைக்கிறாங்க, இவன் எப்பொழுது அழிவான், இவள் எப்பொழுது அழிவாள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை, ஒரு பெரிய விருந்து உங்களுக்கு ஆயத்தப்படுத்த போகிறான். வேதம் சொல்லுகிறது அல்லவா, சங்கீதம் 23:4-5 வசனத்தை, சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவி, என் பாத்திரம் நிரம்பி வழியும். உங்களை கத்த சத்துருகளுக்கு முன்பாக ஒரு மேன்மைப்படுத்த போகிறான். சத்துருக்களின் பெயரிலே நீங்கள் கலிகூறும்படிக்கு கத்த செய்யப்போகிறான். ஒரு ஏழை மனிதன், ஒரு பரிசுத்தவான், நீதிமான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர், அவர் ஒரு பெரிய பணக்காரனுக்கு அநீதியான தப்பான ஒரு காரியத்திற்கு துணை போகாதபடியினால் அந்த ஏழை மனிதன் மூலமாக அந்த பணக்காரனுக்கு பல கோடி நஷ்டம் ஏற்பட்டது. நியாயமாய் வந்த பணம் அல்ல, நியாயமாய் வந்த சொத்து அல்ல. இந்த ஏழை மனிதன் மாத்திரம் சரி என்று சொல்லியிருந்தால் அவனுக்கு பல கோடி ரூபாய் சொத்து வந்திருக்கும், இந்த ஏழை மனிதனுக்கும் கோடிகள் கிடைத்திருக்கும். ஆனால் இந்த ஏழை மனிதன் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர். ஆகையால் அந்த பெரிய பணக்காரன் இந்த மனுஷனை லாரியை வச்சு அடித்து கொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டான். ஆனால் நடந்தது என்ன? அந்த பெரிய பணக்காரனுடைய குடும்பம் ஒரு லாரி விபத்தில் மாட்டியது. அப்போதான் அந்த பணக்காரன் கையும் காலும் போன அந்த பணக்காரன் கூப்பிட்டு, உனக்கு ரோதமாக நான் செய்தேன், ஆனால் அது எனக்கு ரோதமாக வந்துட்டு அப்படின்னு சொன்னான். சத்துருக்களின் பெயரில் கலிகுற கத்த பண்ணுவா, சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தை ஆயத்தப்படுத்துவா, சத்துருக்கள் உங்களை விட்டு ஓடி போவார்கள். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, சத்துருக்களுக்கு முன்பாக இவர்களுக்கு ஒரு பந்தை ஆயத்தப்படுத்தி சத்துருக்களின் பெயரிலே கலிகூற பண்ணும். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். சத்துருக்களின் பெயரில் கலிகூற பண்ணுவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.